Hi and welcome viewers. Today we have Mr. Uman Abraham with us, who is a leadership coach, corporate trainer, HR and OD consultant and motivational speaker. So he is the promoter and director of Global Best HR. Thank you so much for joining for the session. Sir, நீங்கள் previous sessionல வந்து பேசியிருந்தபோது one of the sessionல நீங்கள் சொல்லியிருந்தீங்க goal setting, goal alignment, நம்ம வந்து விஷனிங் பற்றி ஒரு செஷனில் பேசியிருக்கும்போது goal aligning பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ எவ்வளோ கோல் செட்டிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை பற்றி கேன் யூ ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ்? விஷனிங்கில் வந்து வி லுக்ட் அட் விஷனிங் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை. அது வந்து ஒரு மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கணுன்றது. ஓகே. கோல்ன்றது வந்து ஒரு மைல் ஸ்டோன். ஓகே. இப்போ வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு பல மைல் ஸ்டோன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து நம்ம வந்து சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா, சிங்கப்பூர் போய் ரீச் ஆகிறது விஷன். ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து மிஷனில் வந்து சொன்னோம் எப்படி அங்கே போய் ரீச் ஆகுது அப்படின்றது ஒரு இது இருக்குது. அதுதான் நான் வந்து ஷிப்பில் போகணுமா இல்லை பை ரோடாக போகணுமா இல்லைன்னா ஃப்ளைட்டில் போகணுமான்றதெல்லாம் முடிவு பண்ணி அப்போ அது அந்த மிஷன் வில் டேக் யூ தேர். ஸோ அதுக்கப்புறம் அந்த இது தென் நவ் யூ ஆர் லுக்கிங் அட் கோல்ஸ். கோல்ஸ்னால் அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஃப்ளைட்டில் தான் போகணுன்னா. இப்போ எனக்கு வந்து சிங்கப்பூர் டெஸ்டினேஷனும் தெரியுது, ஃப்ளைட்டில் தான் போக போகிறேன். நவ் ஐ நீட் டு பிளான் அபவுட் விசா. அதுக்கான சில ப்ராசஸ் உண்டு. அங்கே கரன்சி வாங்கணும், இந்த மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங். அங்கே போனால் எங்கே தங்கணும். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மைல் ஸ்டோன்ஸ். ஓகே. இன்னொன்று அங்கே போனதுக்கப்புறம் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போகணும், ரீச் பண்ணணும் அங்கே போனதுக்கப்புறம். இப்போ இதுதான் ஒவ்வொரு மைல் ஸ்டோன். இதை தான் கோலாக நம்ம வந்து சிம்பிளாக புரியணும்னு சொல்கிறது. இப்போ இதே ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு லார்ஜ் விஷனுக்கு இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங். இப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு கோல்னு பேசிக்கலி தமிழில் இலக்கு. ஓகே. ஒரு டார்கெட் இல்லை கோல்ஸ். இப்போ இதை வந்து எப்படி அடையணும்ன்றது அது அடுத்தது. முதல்ல வந்து இலக்கே இருக்கணும். ஓகே. இல்லைனா வந்து கம்பெனி அகெயின் இஸ் அ கன்ஃபியூஷன். அது எப்படி விஷன் இல்லைனா ஆர்கனைசேஷன் லெவலில் பெரிய கன்ஃபியூஷனும். இண்டிவிஜுவல் லெவலில் இஃப் தே டோன்ட் ஹவ் கோல், தே டோன்ட் நோ வாட் டு டூ. ஓகே. இப்போ எனக்குன்னு ஒரு கம்பெனியில் வர்றேன்னா எனக்கு ஒரு கோல் இல்லைன்னா என்ன ஆகும்னா, நான் சொல்கிறத செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என் பாஸ் வந்து சொல்லணும் இன்னைக்கு நீ இதை செய் அப்படின்னா நான் செய்வேன். ஓகே. எனக்கு ஒரு கோல் இருக்குது, இந்த கம்பெனியில் நான் இதெல்லாம் பண்ணணும், இதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றதுனா நானே ஓடுவேன். இப்போ எந்த ஒரு கம்பெனியில் இனிஷியேட்டிவ் லெஸ்ஸாக இருக்கோ, இட் மீன்ஸ் கோல்ஸ் ஆர் நாட் கிளியர்னு அர்த்தம். கோல்ஸ் ஆர் ரோல்ஸ் ஆர் நாட் கிளியர்னு அர்த்தம். அப்போ தான் அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் லேக்கிங் ஆகும். அவன் சொன்னால் தான் செய்வோம். மெனி ஆர்கனைசேஷன் ஆல்சோ வில் பி கம்ப்ளைனிங். அவங்களா எடுத்து செய்ய மாட்டாங்க, சொன்னால் செய்கிறாங்க, ஆனால் செய்வாங்க, எல்லாம் நல்லா செய்கிறாங்க, ஆனால் சொன்னால் தான் செய்வாங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் கிளியர் இல்லைன்றது புரியும். அந்த இண்டிவிஜுவலுக்கு கிளாரிட்டி இல்லாத இருக்கலாம், இல்லை கம்பெனிலே கோல் கிளியராக இல்லாத இருக்கலாம். அன்னைக்கு வர்றது நடக்கும். இப்போ நீங்களே ரெண்டு விதம் சொல்கிறீங்க. ஒன்று இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்க கோல் என்னன்றது தெரியாமல் இருக்கிறது. அப்போ அந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? கம்பெனிக்கே இப்போ வந்து கோல் ஒழுங்காக இல்லாத டைமில் அப்போ அந்த கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்களே ஒரு 2 சினாரியோ சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் வந்து கம்பெனி லெவல் கோலை கிளியரிட்டி பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கம்பெனி லெவலில் கோல் கிளியராக இருக்கணும். அது இருந்தால் தான் இண்டிவிஜுவல் வந்து அதை நோக்கி தான் இவங்க ஓடுறாங்க. ஓகே. ஸோ அதை அச்சீவ் பண்ண வைக்க வேண்டியது தான் இண்டிவிஜுவல்ஸோட வேலை. ஓகே. அப்போ அதுலேருந்து பிரேக் பண்ணி தான் இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்குறோம். ஓகே. ஓகே. ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு வந்து இந்த வருஷம் இவ்வளோ பண்ணணும், இல்லை இவ்வளோ எபிசோட் பண்ணணும், இல்லை இவ்வளோ கோடி டர்ன் ஓவர் பண்ணணும், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும், இல்லை நான் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும், ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணணும், போன வருஷம் ஃபேக்ட்ரியில் இவ்வளோ ஆக்சிடென்ட் இருந்து அந்த ஆக்சிடென்ட்டை குறைக்கணும். இதெல்லாமே ஒவ்வொரு கோல். இது கிளியராக இருந்ததுன்னா இப்போ நான் குறைக்கணும்னா என்ன பண்ணணுன்றது அடுத்தது வரும். ஓகே. இப்போ அதுக்கான அதான் சொன்னேன். இப்போ இவ்வளோ போகணுன்னா, இப்போ இங்கேருந்து பாண்டிச்சேரி போகணுன்னா ஒவ்வொரு மைல்ஸ் பண்ணி எங்கே பெட்ரோல் போடணும், இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. எங்கே சாப்பிடணும், எங்கே ரெஸ்ட் எடுக்க நிறுத்தணும் அப்படின்றது மைல் ஸ்டோன்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு பாண்டியே எங்கே போகிறதுன்னு தெரியல, இந்த வண்டியில் பெட்ரோல் இருக்க வரைக்கும் ஓட்டணும்னா then you cannot decide anything. So first destination and the goal தான் clear-ஆ இருக்கணும். And then you can do the milestones. Each milestone is also goal. ஓகே. அது வந்து இப்போ கம்பெனி லெவல் தெரிஞ்சாதான் இண்டிவிஜுவல் வந்து அவங்க கோலை செட் பண்ணுறதுக்கு கிளாரிட்டி இருக்கும். இப்போ நிறைய பேர் இந்த ஹெச்ஆர் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார்? ஏன்னா அது எப்படி செட் பண்ணணும்? ஓகே. இங்கே வந்து ஸ்மார்ட் கோல்ன்றது இது அக்ரோனிமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. வந்து எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக், எம் ஃபார் மெஷரபிள், ஏ ஃபார் அச்சீவபிள், ஆர் ஃபார் ரெலவெண்ட் அண்ட் டி ஃபார் டைம் பவுண்ட். கோலே வந்து இதில் இருந்தால் தான். இப்போ நான் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஓகே. ஆனால் எல்லாரும் பணக்காரன் ஆக முடியாது. ஏன்னா இது வந்து ஆசை, இது கோல் கிடையாது. ஓகே. திசை உலகத்திலே 3% ஆஃப் ஆளுங்க தான் கோல் செட் பண்ணி வாழ்கிறாங்க.
ஓகே. ஓகே. மற்றவங்கலாம் அவங்களுக்காக வேலை செய்கிறாங்கன்றான். இப்போ இந்தியாவில் வந்து 100 கோடி பேர் இருக்காங்கன்னா 3%, 3 கோடி ஆளுங்க கிட்ட கோல் இருக்கு. ஓகே. அவங்க நிர்ணயிக்கிறாங்க, அதுக்கு மற்றவங்கலாம் உழைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு என்ன கோல் கிடையாது, கிடையாது. கிளாரிட்டி இல்லை, அவங்க என்ன ஆகணும்னு தெரியாது. எல்லாருக்கும் ஆசை உண்டு. ஓகே, ஆசை இருக்கிறது வந்து கோல் கிடையாது, டிசைர்ஸ்ன்னு இங்கிலீஷில். ஓகே. எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. அப்போ எப்படி இருக்கணும் சார் இந்த ஸ்மார்ட் கோல் அப்படின்னா? இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது எப்படி அது ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணணும்? இப்போ நான் வந்து பணக்காரன் ஒரு ஆகணும்னு example. சொல்லலாம். ஆ. இல்லைன்னா எனக்கு வந்து எனக்கு இவ்வளோ கோடி இருக்கணும், எனக்கு இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், ம். என் பசங்களெல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் படிக்க வைக்கணும், ம். எனக்கு வந்து இவ்வளோ மாதிரி பெரிய ஒரு வீடு வேணும். இப்போ இதெல்லாமே டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் ஓகே. பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து நான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு 1 கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கணும் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி நினச்சாருன்னா இது வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இப்போ அதுக்காக அவரால் உழைக்க முடியும். ஆமாம். அவரோட வருமானம் என்னன்னு தெரியும், எவ்வளோ மாதம் நாம் வந்து சேர்த்து வைக்கணும்னு தெரியும். நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கூட பேச முடியும். எனக்கு சார் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே இவ்வளோ பணம் வேணும், ஆர் எனக்கு வந்து இத்தனை வயசில் எனக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ம். இல்லை என் பையன் இந்த மாதிரி படிக்க போகிறான், அதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும். ஓகே. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லெவலில் கோல் செட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவன் கிளாரிட்டி இருந்ததுன்னா தென் யூ கேன் டிஸ்கஸ் வித் சம்படி. இப்போ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ம். எனக்கு 1 crore ஃபஸ்ட்டு வேணும், எப்போக்குள்ளே வேணும், ம். அதான் இந்த டைம் பவுண்டு ஓகே. ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இதை வந்து நான் ப்ரோக்ரஸ் ஆகிறேனா இல்லையான்றது இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளில் நான் இங்கேருந்து போகிறேன், மகாபலிபுரம் தாண்டிட்டேன், இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டிட்டேன், எனக்கு பெட்ரோல் இருக்குது அப்படின்னு நான் மெஷர் பண்ணிகிட்டே இருந்தால் தான் தெரியும். இல்லைனா திடீர்னு பெட்ரோல் நின்று போனால் தான் தெரியும். ஆமாம். ஓகே, ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, இப்போ உள்ளே இருக்கிற பெட்ரோல் இவ்வளோ தூரம் போகும், இந்த இடத்துல நான் பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நிர்ணயிச்சுட்டு போகணும். அண்ட் இதே வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் அந்த டேஷ்போர்டு. ஓகே, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு போய் சேர முடியும்னு தெரியும், அதில் மைலேஜ் காட்டும், எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு காட்டும். இதே மாதிரி தான் இப்போ கோல் இருந்தாலும் பர்சனல் லைஃப்பில் இது ஸ்பெசிஃபிக்காக மெஷரபிளாக இருக்கணும். ஓகே. இல்லைனா நீங்கள் ரீச் ஆக முடியாது. இப்போ வந்து மெஷரபிள்னா நான் மாதம் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னால் முடியாது. மாதம் எவ்வளோ சேர்த்து வைப்பேன்? ஓகே. கரெக்ட். 10% எடுத்து வைக்கிறேன், என்ன தான் எனக்கு என்ன வருமானம் அதில் 10% எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் ஈஸியாக மெஷர். நான் 10% இந்த மாதம் குறைஞ்சதுன்னா அடுத்த மாதம் அதை ஈடுகட்டுறதுக்காக இன்னும் எடுத்து வைக்கணும்னு தெரியும். ஸோ இப்போ ஃபேக்ட்ரி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இந்த மாதம் குறைஞ்சதுன்னா அடுத்த ஈடுகட்டணும், அடுத்த மாதம் அதிகமாக பண்ணணும். ஓகே. திடீர்னு ஒரு ஹாலிடே வந்தது, அதனால பண்ண முடியாது போச்சுன்னா இன்னும் எப்போ ஓட்டி கொடுத்து அதை பண்ண வைக்கணும்னு தெரியும். ஓகே. இப்போ இந்த இலக்குகள் இல்லைன்னா அதெல்லாம் போயிடும். ஓகே. இன்னொன்று இலக்குகள் பண்ணும்போதே வந்து அச்சீவபிளாக இருக்கணும். பட் இதுக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ரெச் இருக்கணும். ஓகே. எனக்கு வந்து 30,000 ரூபாய் இன்கம் இருக்குது, ஓகே, ஒரு 3,000 ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா சம்டைம் அது ஈஸியாக இருக்கலாம். ஓகே, பட் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி 5,000 வரைக்கும் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச் இருக்கணும். சேவிங்லேயே இருந்தாலும் அதே மாதிரி அச்சீவ் பண்ணுறத இதுல கம்பெனிலேயே இருந்தாலும் இல்லைனா ஒரு சேலஞ்சே இருக்காது. சேலஞ்சிங் இல்லாத கோல் எதுவும் ஆஃப்டர் சம் டைம் அவங்களுக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே. ஸோ அதனால தான் அந்த இலக்கு செட் பண்ணப்பலே வந்து அதில் ஒரு சேலஞ்ச் இருக்கணும். இது சாதிச்சா தான் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். கம்பெனி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியே வந்து 10% க்ரோத் ஓடிட்டுருக்கு, பாப்புலேஷன் க்ரோ ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் 100 இருந்தால் நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாலும் 110க்கு போயிடும். ஓகே. ஓகே, 10% அது மார்க்கெட்டே எடுத்துகிட்டு போயிடும். இப்போ அதை வந்து ஒரு இலக்காக வைக்கிறதுனால யாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அடுத்தவங்களுக்கு வந்து புதுசாக நான் எஃபர்ட் போடணும்னு ஒன்றும் இருக்காது. ஓகே, இப்போ நான் 100 110 ஆட்டோமேட்டிக்காக போய்டும். கேன் ஐ டூ 150? அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் வரும். எதை சிம்பிளிஃபை பண்ணலாம், எதை புதுசாக பண்ணலான்றதெல்லாம் யோசிக்க வரும். ஓகே. ஓகே, அது வந்து அந்த ஸ்பெஷல் அச்சீவபிள் ரெலவெண்ட்டாகவும் இருக்கணும். நான் வந்து இங்கே இருந்துன்னு அமெரிக்காவில் அது பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் இங்கே பேசிட்டு பிரயோஜனம். ஓகே. ஓகே, எனக்கு இதில் என்ன பண்ணணும், நான் என்னோட சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் எங்கே சேவ் பண்ணலாம், இல்லை நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ண முடியுமா, ஈவினிங்கில் நான் வேறு ஏதாவது ஒர்க் பண்ண முடியுமா, இல்லை டியூஷன் நடத்த முடியுமா. ஒரு இண்டிவிஜுவல் கூட இதெல்லாம் யோசிக்கலாம். ஓகே. ஓகே, அதுக்குன்னு 2 கம்பெனியில் வேலை செய்ய சொல்ல மாட்டேன். பட் யூ கேன் டூ சர்டன் திங்ஸ் இண்டிவிஜுவலி. தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஏர்ன் மோர் மணி. ஓகே, யூ கேன் திங்க். இப்போ ஆர்கனைசேஷனும் அப்படி தான். ஓகே. ஓகே, வாட் ஆர் த அதர் திங்ஸ் அவென்யூஸ் ஆர் தேர், நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, ஓகே, நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் 2 ப்ரோக்ராம் பண்ண முடியுமா. ஓகே. இந்த மாதிரி யூ நீட் டு லுக் அட். இப்போ வந்து சேனலே எடுத்திங்கன்னா இந்தியாவில் வந்து பகலாக இருக்கும், எவ்வளோ ஊரில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதே ப்ரோக்ராம் நான் ரிப்பீட் பண்ணுவேன், ஆனால் இந்தியாவில் தூங்குற மாதிரி என்ன நைட்டில் போடுறாங்களேன்னு யோசிப்போம். ஆனால் வேற ஒரு ஊரில் அது பகலாக இருக்கும், அங்கே இருக்கிறவங்க பார்ப்பாங்க.
கண்டிப்பா. கரெக்ட். ஸோ ஹவு டு யூ ப்ரமோட் அண்ட் இது. ஸோ அதனால் இது நைட்டெல்லாம் காஸ்ட் வராதுன்னு நினச்சோன்னா இது ஒன்லி திங் நீங்கள் வந்து இந்தியா விட்டு பெருசாக பார்க்கும்போது தென் யூ வில் மேக் மணி. மணி அதை யோசிக்கணும்னா எஸ் ஐ ஹவ் டு இன்க்ரீஸ் டபுள் அப்படின்ற ஒரு இது உங்களை உந்தணும். ஓகே அந்த உங்கள் கோல் அதான் ரெலவெண்ட்டாக இருக்கணும். தென் டைம் பவுண்ட் எனிதிங் டைம் ஸ்பெசிஃபிக் இட் வில் ஹேப்பன். இல்லைனா இட் வில் நாட் ஹேப்பன். அதனால தான் நான் சிம்பிளாக இதே வந்து நான் பணக்காரன் ஆகணும்னு நினச்சா ஆக முடியாது. ஓகே எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஓகே யாரெல்லாம் அந்த கோல் வச்சுருக்காங்களோ ஸ்மார்ட் கோலாக ஓகே எழுதியிருக்காங்களோ தே வில் டெஃபினெட்லி அச்சீவ் இட். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட்டாக எழுதுனா நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டா? எழுதுனா நடக்கும், ஆனால் எழுதுனா மட்டும் நடக்காது. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஆக்ஷன் பிளானிங்னு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே அந்த ஆக்ஷன் பிளானிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இப்போ கோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம். கம்பெனிஸில் KRAன்னு எழுதுவாங்க, கீ ரிசல்ட் ஆக்டிவிட்டின்ட்டு. ஓகே அதுக்கப்புறம் அதை வந்து பிரேக் பண்ணி ஆக்ஷன் பிளானாக போட்டுட்டு அந்த ஆக்ஷன் பிளானை டெய்லி மானிட்டர் பண்ணணும். ஓகே நம்ம அதை பண்ணணுமா இல்லையான்னு. இப்போ நான் சேவிங் பண்ணணும், ஒரு 3000 36 ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணணும், ஒரு வருஷம் 36,000 ரூபாய் சேவ் பண்ணலான்னா மாதம் அதை சேவ் பண்ணுறேனான்றது பார்க்கணும். ஓகே எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதம் 3000 பண்ணலன்னா அடுத்த மாதம் நான் 4000 பண்ணணும். ஓகே ஓகே அப்படி. ஆனால் கடைசியில் 36,000 ரூபாய் இருக்கும். அது ரொம்ப ஹேபிட். நான் சிலது வந்து சில இடத்துல நான் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வரும். சிலது 2 வாட்டி ஹோட்டலில் சாப்பிட்றது 1 வாட்டி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் தான் ஆக்ஷன் பிளானிங். ஓகே இதெல்லாம் பண்ணாத வெறும் நான் எழுதி வச்சா நடக்குமான்னா நடக்காது. ஓகே முதல்ல அது கிளாரிட்டி இருந்ததுன்னா இது செய்கிறது ஆக்ஷன் பிளான் ஈஸியாக வரும். ஆக்ஷன் பிளான் எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகே. அண்ட் நீங்கள் இந்த செஷன்லாம் பண்ணியிருப்பீங்க நிறையா பேருக்கு, இல்லை நீங்களுமே உங்களோட கோல்ஸ்ன்னு எழுதியிருப்பீங்க, அது ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக. என்னோட லாட் ஆஃப் கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க, லாட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வீடு வாங்கணும்னு சொன்னாங்க, சிம்பிள் திங் பெரிய டிவி வாங்கணும்னு சொன்னாங்க. ஓகே ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் பீப்புள் இது மேபி சின்னதாக இருக்கலாம், ஆமாம். அவங்க ஃபேமிலிக்கு அது ஒரு பெரிய டிவி வாங்கணுன்றது ஒரு ஆசை, ஒரு பெரிய கார் வாங்கணுன்றது ஆசை, ஒரு வீடு கட்டணுன்றது ஆசை. ஒருத்தர் ஒரு கோலில் 57,62,000 அப்படின்னு எழுதினார். அவர் எங்கேயோ ஒரு ஆடை பார்த்தா ஒரு மைண்டில் இருந்தது, கரெக்டாக அந்த வீடை வாங்கினார். ஓகே இதெல்லாம் ஒரு டெஃபினட்டாக இட் வில் ஹேப்பன். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இந்த கோல் செட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத வந்து நீங்கள் அந்த ஸ்மார்ட் கோல் செட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ப்ளஸ் நிறையா பேர் இதனால் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, எழுதி அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றது உங்கள் மூலிமா எங்களுக்கு தெரிய வந்தது. பார்க்குற எல்லாருமே வந்து அதை அந்த ஸ்மார்ட் கோல் செட் பண்ணி அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தொடர்ந்து பேசுவோம்.